ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்றைக்கி டுடே பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டுடே பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அணில் கோதுமை சேமியா தாங்க. சூப்பராகவே இருக்குதுங்க. நானும் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அது கேவ் சேமியா மாதிரி தான். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு உப்புமே போட்டுருவோம். உப்பு போட்டு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. அடுத்து நம்ம இட்லி குண்டானில் கூட வேக வைக்கலாம். நம்ம ஜலடமாக இருந்துச்சுன்னா அதில் துணியை போட்டு துணியை அலசிட்டு துணியை போட்டு கூட வேக வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வெந்துருச்சு. சூப்பராக வெந்துருச்சுங்க. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வெந்துருச்சு. அடுத்து நம்ம எப்பயும் போல் உப்புமா செய்கிற மாதிரி கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு சூப்பராக தாளிச்சிடலாம். ஒரு தக்காளி கூட போடலாம், நல்லாயிருக்கும். நல்லா வணக்கிடலாம். தக்காளியுமே போட்டிருந்தேங்க நான். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. அப்படி நம்ம சேமியா வேக வச்ச சேமியா தூக்கி போட்டு அப்படியே கிண்டிடலாம். நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா அணில் சேமியா சூப்பராகவே இருக்குது. நல்லா உதிரி உதிரி அழகாக வந்துருந்துச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சர்க்கரை சட்னி ஏதோ ஒன்று தொட்டு சாப்பிட வேண்டியதாங்க. என்னோடய வீடியோக்கு எல்லாமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய லாங் வீடியோலாம் போட்டுருங்க. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.